ஹாய் எல்லா மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் பார்ட் 3 தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம வைக்க உங்களை வந்துச்சு. ஸோ அதில் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஸோ குறிப்பிட பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் தான் பண்ண போகிறோம். என்ன பாஸ் கேட்டிங்கன்னா செஃப்பு. இன்றைக்கி செஃப்பு நம்மளை பழக்க போகிறானா இல்லை நம்ம செஃப்பாக பழக்க போகிறோமா தான் இன்றைக்கி ஒரு கை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அது மணிக்கு என் லெவலில் பாருங்கள் 60 லெவலுக்கு வந்துட்டேன். அவ்வளோ மாதம் லெவலாக பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு தான் வந்து என்ன என்ன இன்னும் ஒருமை அவ்வளோ நேரம் உட்காந்து கிரைண்ட் பண்ணுறது உங்களுக்காக. ஸோ அதான் வந்து லெவல் 60 இருக்கேன். அந்த பாஸே லெவல் 55 தான் ரிக்வயரு. ஆனால் நான் வந்து அதுக்கும் மேலே போயிட்டேன். ஓகே, ஸோ எங்கடா இருக்கான் பாஸே காணோம். ஓகே, ஃபைனலாக அவனை வந்துட்டான். தம்பி கொஞ்சம் கீழே வரைக்கல போடாங்க நாரப்பையில். நான் தான்டா இங்கே பாஸ் 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 பாஸ். எப்போ மற்ற நெக்கல பாஸ் நான் தான்டா பாஸ். ஏய் என்னடா அட கடவுளே, ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை காப்பாத்துதியா. அவ்வளோ செத்துட்டாலே. என்னடா இது இவ்வளோ பவராக இருக்கான். ஓகே, அந்த பொண்ணும் நானும் 2 பேரும் சேர்ந்து அழிக்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே, 2 பேரும் போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் நேரடியாக இவனை வந்து திரும்ப அடி பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இவனுக்கெல்லாம் தூர அடி தான் போடணும். கிட்ட அடி போட்டால் நம்மள காலையும் முடிச்சிடுறோம். கொம்பேட்டு இப்போ பாருங்கள் வேடாடோ. என்ன கைஸ் கையே வைக்க முடியல அவன் மேலே. சாலா இவ மட்டும் எவனாச்சும் கொண்டு எடுத்தீங்க நான் சைக்கோ பேக்கா மாறிட வேண்டாம். ஸோ அதுவும் இல்லாமல் என் கூட்டத்தில் எங்கே நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நான் தான் சொல்லியா அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவனை கூப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது. குஜிலா கிங் அவன் கொண்டுட்டான். அதனால் வந்து அதுலேருந்து நானும் வந்து ஒண்டியாவே லாண்டா போகிறதா சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால தான் பயப்பில்லை இப்போல்லாம் வீடியோவில் பார்க்கவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்க சோவிடா இவ்வளோ சோவிடா தம்பி வாங்க வாங்க. அப்போடா அப்படியே ஓட விட்டாச்சு. ஓகே லெட்ஸ் கோ. கே 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 எங்கடா போனா எங்கடா வாழ காணோம். நல்ல வேலை கிரவுண்ட் ஸ்மாஷ் அட்டேக் போட்டேன். ஓகே வட அப்படியே வாங்க. டேய் ஓட பொம்பளையே என் கில்ல நீ திருட பார்க்க அடி. ஓகே எங்கே அவளை பாருங்க திருட பார்க்குறான் சாவடி. ஓகே போட்டு அடிக்கிறான் செஃப்பு சாவட்டும். ஓகே எங்கே ஆளை காணோம். என்னடா பண்ணுது அது. எங்கள் அப்படியே ஓசியில் நம்ம கீழே எடுத்துருவோம். ஓகே அடிச்சிச்சு. எங்கே போனா இங்கே அது கொண்டுருச்சுன்னா போச்சுங்க. வட இவனை நான் தாண்டா வெட்டணும். தம்பி செத்துரு தம்பி. எஸ் ஓ பொடியில் கொண்டாச்சு. அவன் எழுத்த குறைச்சா பாதி நான் எடுத்துட்டேன். நைஸ். ஓகே, ஸோ நம்ம நேரடியாக என்ன பண்ண வரோம் அப்படி பார்த்தீங்கன்னா குஸ்தில் அடுத்த ஏதோ ஒரு இடம் ட்ராக் பண்ணுது. ஓகே இங்கே ஓ இங்கேயா பாருங்கள். நான் தண்ணி மேலே நடப்பேன் கைஸ். இதான் என்னோட ஸ்பெஷல் பவர். ஆக்சுவலி ஐஸ் ஃப்ரூட் தான் ஆரம்பத்தில் பிகினர்ஸ்க்கு ஐஸ் ஃப்ரூட் தான் ஒரு பெரிய மோட்டிவேஷனு. அதே எனக்கு பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் நினச்சும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படின்ற மாதிரி நம்மள வந்துட்டோம். தம்பி ஓய் அந்த பொண்ணு அங்கே சண்டை போட்டு இங்கே வந்துருச்சு. நானும் இங்கே வந்துட்டு 60 பாருங்கள். ஓகே, ஸோ கன்ஃபார்ம் அக்செப்ட். ஓகே, ஸோ நான் இவனுங்களெல்லாம் போட்டு பொழந்து கட்டிடுறேன். ஸோ ஒரே ஒரு பேண்டேட்ஸ் அடிக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இல்லாட்டி எல்லாத்தையும் காரணம் ரொம்ப கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இவனை வந்து போட்டு தள்ளி அடிச்சு நவுத்துடா தம்பி, அடிச்சு நவுத்து. அதுவும் இல்லாமல் அவன் அடித்தா பாருங்கள் எனக்கு அட்டேக் போக மாட்டேது. அவனோட அட்டேக் எனக்கு உழுவ மாட்டேது பார்த்தீங்களா. அதுதாங்க இதோட மகிமை இந்த ஐஸ் ஃப்ரூட்டோட. அதனால தாங்க ஐஸ் ஃப்ரூட்டோட மகிமையே தனி மகிமைன்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நேரடியாக என்ன பண்ண முடியாதுன்னா சர்ஜ் அட்டேக்கு. ஸோ எப்படியாச்சும் நான் வந்து அந்த 50ல் ஒரு அட்டேக் இருக்குது பாருங்கள் ஐஸ் போட்டு அதை எப்படியாச்சும் திறக்கணுங்க. எல்லா ஸ்கில்லையும் திறந்துடணும். ஓகே, ஸோ நான் கிரைண்ட் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் நானும் நேரடியாக இங்கே வந்துட்டு ஏன்டா இங்கே கச்சா கட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து நேரடியாக வந்து ஃப்ரூட் வாங்க போகிறேன். ஏன்னா அது கிரைண்ட் பண்ணுற ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து இவன்ட்ட இந்த பைப்பில் வாங்கிட்டோன்னா இந்த பைப்பில் இன்னும் 2 ஹவர் ஓட்டுனுச்சுன்னா அந்த கேப்பில் நம்ம வந்து இன்னொரு ஃப்ரூட் வந்து வாங்கலாம்ல. டைமண்ட் ஃப்ரூட்
ஸ்டோர் ஓகே ஸ்டோர் பண்ணியாச்சுங்க. போட்டுட்டு கோக்கா எனக்கு எல்லாமே வேணும். ஆனால் நான் சும்மா போடுவேனி. அப்படி வச்சு விட்டு ஓட்டிட்டுருக்கேன். ஓகே ஸோ என்ன இருக்குது கேட்டிங்கன்னா, அப்புறம் நான் சொன்னேன் கீழே ஒன்று கிடந்துச்சுன்னு, அதுதான் அந்த ஸ்மோக் ஃப்ரூட்டை நான் கீழேருந்து பொறுக்கி தான் எடுத்தேன். ஸோ அதனால் வந்து அது அங்கேருந்து கிடச்ச ஃப்ரூட் தான். ஓகே நானும் கச்சா ரோலெல்லாம் முடிச்சுட்டு அதோட வந்து இங்கே கொஞ்ச நேரம் லெவல் அப் பண்ணிட்டு அதோட நான் நேரடியாக இவனுங்க குஸ்து எடுத்திருக்கேன். இவனுங்க பேர் தான் என்னது, இவனுக்கு பேர் ஐயோ டெசர்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த பய பிள்ளைங்கள தான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். ஏன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லெவல் 75 இருக்கேன். 75னா இவனுக்கு ரிக்வயர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இவன் லெவல் 70 தான் இருக்கான். போட்டு வெளுப்போம் பைப்புலேயே அடித்து தோச்சி எடுப்போம். அடி சொல்லிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே நம்ம நேரடியாக போட்டு சாத்திக்கிட்டு இருக்கேன். தம்பி அண்ணன்கிட்டலாம் வச்சுக்கூடாது, அண்ணன் சோடை எடுத்து வச்சுக்கேன். தம்பி இப்போ எந்த தெருவில் கிடப்பீங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி இடி மாதிரி விழுவோம். ஸோ அண்ணன்கிட்டலாம் வச்சுக்காதீங்க, புரியுதா? சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படியாச்சும் ஐஸ் பர்ஸ்ட் அட்டாக் நான் அன்லாக் பண்ண பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக அவனுங்க லெவலாக பண்ண மேஸ்திரி லெவலாப் ஆகி கண்டிப்பாக வந்து எனக்கு செஞ்சு ஐஸ் பர்ஸ்ட் அட்டாக் அன்லாக் ஆயிரும். ஓகே ஃபைனே நான் இவனை கொண்டேன். சொல்லத்துக்கு நான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிட்டு கொண்டே பண்ணுறேன். ஓகே நானும் நேரடியாக கிரைண்ட் பண்ண வகையோட என்ன நடந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இது புது இடம் வந்து புது இடம் அன்லாக் ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது முன்னிக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டேட் பாயிண்ட் கிடச்சிச்சு 50க்கு மேலே. ஸோ நானும் நேரடியாக வந்து ஸ்டேட் பாயிண்ட் நல்லா ஸ்டேட் பண்ணிட்டு அதோட நேரடியாக 2 hour ஆச்சு. நானும் நேரடியாக கச்சா ரோல் பண்ண வந்துட்டேன். தம்பி கச்சா என்ன கொடுக்குறீங்க? உருப்படியான ஃப்ரூட்டு காய்ஸ், லைட் ஃப்ரூட்டு ஸோ நானும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து கச்சா வந்து அருமையான ஒரு ஃப்ரூட்டு கொடுத்துருந்தான். ஓகே நானும் நேரடியாக வந்து அவன் அருமையான ஃப்ரூட் கொடுத்துருந்தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஸோ நானும் அந்த ஆஃபீஸ் அடித்து லெவல் 90 வந்துட்டேன். ஸோ லெவல் 90 இருக்கேன். கூடிச்சிக்கிட்டு 100 தான். ஸோ அது கூடிச்சிக்கிட்டு ஹிட் பண்ணிடுவோம். ஸோ நீங்களாம் மறக்கா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைப் ஹிட் பண்ண முடியும். ஓகே ஸோ இப்போ நான் நேரடியாக என்ன பண்ணுற முடியும், குஸ்து பையன் மேலே இருக்கான். நான் பார்த்தேன் என்னடா கீழே இருக்கான் பாட்டு பாய மாதிரின்னு பார்த்தா மேலே இருக்கான். போய் தம்பி என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம். தம்பி இங்கே யாரும் இருக்காங்களா, போட்டு சாத்தணுமா? ஆமாம் அவன் பேர் சொன்னோம் பேட்டட். அவனை அடித்தா என்ன உனக்கு எவ்வளோ $5000 தரேன். ஓ அவ்வளோவா, சரி போட்ட நவுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாக பைப்பில் போட்டு சாத்திட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஸ்பெஷல் பவர் அட்டைக்கு பாய்ச்சி அவனுக்கு கொண்டுருவோம்யா. இந்த இன்னும் இந்த அடியை ஒரு 4 வாட்டி போட செத்துருவான் பாருங்க. ஓகே இதான்டா ஃபைனல் விட்டு. ஓகே செத்துறாங்க. ஸோ நான் கிரைண்ட் பண்ணுறேன். ஓகே நானும் நேரடியாக கிரைண்ட் பண்ணிட்டு நேரடியாக வந்துட்டேன். இப்போ என்ன நடக்குது கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஐஸ் பர்ஸ்ட் அட்டாக் அன்லாக் இருக்குது. ஸோ நானும் ஃபைனல் லெவல் 50க்கு வந்துட்டேன். எங்கள் பேருக்கு மேஸ்திரி லெவல் 50 இருக்குது. ஸோ இப்போ நான் நேரடியாக நான் போட்டு சாத்தலாம். ஏன்னா நம்மளுக்கு புது பவர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஐஸ் பயர்ஸ் இருக்குது, அதோட ஐஸ் பேர்ட் இருக்குது, அதோட ஐஸ் சர்ஜ் இருக்குது. சுகேஷ் நானும் நேரடியாக என் உயிர் கொடுத்து லெவல் 100க்கு வந்திருக்கேன். ஷோபா ஃபஸ்ட்டு 100 கைஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்னோமேன்ஸ் எடுப்போம். ஸோ ஸ்னோமேன்ஸ்க்கு 100 ரிக்வயரு. ஸோ எட்டிக்கு வந்து 120 இல்லை 150 நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துடலாம். நான் 8 ஒரு கை இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஓகே ஸோ நம்ம ஸ்னோமேன்ஸை போட்டு சாத்துவோம். தம்பி உன்னோட நான் ஒரு லெவல் கூட தம்பி. என் மேலெல்லாம் உன்னால் நெருங்கி கூட வர முடியாது, கை கூட வைக்க முடியாது தெரியுமா? கை வைக்க முடியாமல் எதுக்கு தம்பி வந்து என்கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன்? இப்போ ஒவ்வொரு அடியை போடுறேன், நீங்கள் சாம்பலாக போகிறீங்க. எங்கே போனாரு தம்பி ஸ்னோமேனு? காண போயிட்டான். இங்கே இருக்கான். என்னடா ஸோ அப்போ நம்ம நேரடியாக அவனை போட்டு தள்ளிட்டு கோப்பு அடிடா. எங்கடா போனா? செத்து போயிட்டானா? இல்லை இங்கே தான் இருக்கான். தம்பி அண்ணனோட ஐஸ் சர்ஜ் அடி வாங்குறீங்களா இல்லாட்டி அண்ணனோட ஐஸ் பாயர் அடி வாங்குறீங்களா? தம்பி செத்து போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் மிச்சம் ஆளையாக கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டு பண்ணுறேன் guys. A few minutes later. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நியூ குஸ்ட் அவைலபிளாக ஆச்சு. 105வது லெவல் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டேன். வெறும் 3 குஸ்து தான் செஞ்சேன். ஓகே ஸோ நம்ம நேரடியாக எட்டியை போட போகிறோம் கைஸ். போஸுக்கு போகிறோம். நெஞ்சு வலிக்குது. இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பாதி ஹார்ட் அட்டாக்லேயே விளாட போகிறேன். ஓகே என்ன நடக்க போகுது தெரில. மண்டையை போட போகிறேன் நான் கூடிய தெரில. சரி என்னவா வாங்க லெட்ஸ் கோ. ஓகே வந்துட்டேன்டா. ஆனால் பாஸுக்கிட்டலாம் நம்மளோட அந்த ஹெல்த் போச்சு வேலைக்கு ஆகாது பார்த்தீங்களா? என்ன அடி அடிக்கலாம் பாருங்க. சவுண்ட் அடி
கடவுளே, இவனை எப்படி கொல்ல போற தெரியலையே. தூர டிஸ்டன்ஸ் தான். ஸோ இவனை தூரத்திலே வச்சு முடிக்கணும். எப்படி தூரத்திலே வச்சு முடிக்கணும். வாங்க 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 தம்பி, வாங்க தம்பி. ஐஸாவுங்க சாவுங்க. ஏய், இவ்வளோ அந்த கிங்காங் அணி போடுறான். கிங்காங்கோட தம்பியா நீ? தம்பியாண்ணா? ஓ ஓ ப்ரோ 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 கூலாக இருக்கும் ப்ரோ ப்ரோ. அவ்வளோ நாய கூலாடுறாடே. சரி வாடா வாடா. என்கிட்டே வா ஐஸுடா. நீ எட்டினா நான் எட்டியோட பவரே கொண்ட வேண்டாம். இப்படி செகண்ட் கணக்கில் தப்பிச்சேன். போடா அங்கே நாரப்பாயில். வாங்க வாங்க வா. என்ன அடிக்கிறியா? அடிக்கிற தம்பி. நோ. ஓகே ஆமாம், எட்டிங்கடா. இப்போ சொல்லலாம் உன்னை பிடிச்சி நான் எட்டி பண்ணேன். எட்டிங்கடா சொல்கிறா. எட்டிங்கடா சொல்கிறா. எட்டிங்கடா இங்கே எங்கடா சொல்கிறா. எங்கடா நாரப்பாயில். எங்கடா கௌஷிக் மாரி எங்கடா எட்டி எங்கடா போனா? 12 seconds later. இவனையே சவால்கள் இது இந்த பிக்காலி பையன் வேறு நடுவில் வந்து நின்று கட்டுறான். டே போடாங்கிட்டே ஏன்டா இந்த வந்து தொல்லை பண்ணுற கிரைண்ட் பண்ணும்போது. ஐயோ போஸ் போயிட்டானா? இல்லை நல்ல வேலை போல நல்ல வேலை. இல்லாட்டி என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல கிரைண்ட் பண்ணி வைக்கணும். அதோட பைத்தியமாகவே ஆயிருப்பேன். போடாங்கிட்டு வந்துட்டோம் பைப்பில். குயிக் அட்டாக். சாலி பாய் ஜாக்கிரதினா. ஓகே நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். ஓகே சாப்பிட தம்பி. ஓகே இப்போதைக்கு இவனை தான் கொண்டிருக்கோம். நான் பாஸை கொண்டோன்னா அருமையான எக்ஸ்பி இருக்குது. ஏன்னா இவனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுக்கிட்டு இருக்கேன். போடாங்க நார்பையில் கிட்ட வராடா. தச்சிங் என்னடா பண்ணுறேன் தம்பி மாணிக்கவேலே. கிட்ட வராதிங்கப்பா. கிட்ட வந்தால் அடிப்பேன். கியா ஓகே ஒன்னாட்டி உழுவுது பயப்பிள்ளைக்கு. குயிக் அட்டாக் முக்கியமாக போடக்கூடாது. அது ஆபத்தான செயல், தவறான செயல். போச்சரா நடுவில் இவன் வேற வந்துட்டான் பைத்தியக்காரன். என்னதான் வேணும் தெரியல அவனுக்கு வேற. டே ஸ்னோமேனே ஊடங்கிட்டு ஏன்டா வரீங்க? பாய் நல்ல வேலை பாய். இருங்க பாய், அவர் வாட்டம் ஐஸ் அட்டாக் போட்டுறேன். ஓகே ஓடுறோம். இவனை கிட்டேருந்து அட்டாக் பண்ணோன்னா நம்ம செத்துருவோம். கிட்டேருந்து அட்டாக் பண்ணுறது தான் புத்தா ஃப்ரூட் தான் முடியும். இதெல்லாம் வச்சிங்க கதை முடிஞ்சிடும். நம்ம ஃப்ரூட்டோட போய் சேர்ந்துருவோம். போடு எட்டி புதர் வேறு கிடச்சிருக்கு. லெவல் 110 வந்துட்டோம். போடு. ஸோ கைஸ் நானும் ஃபைனலி வந்து அருமையாக கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ அப்படி சொல்லிட்டு நானும் திரும்ப வரைகிறேன். 12 seconds later. ஓகே நானும் நேரடியாக பாஸை கொண்டுக்கிட்டு எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஜங்களுக்கு தான் போய்ட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 3rd ஃப்ரூட்டு ரோல் பண்ண போகிறோம். எவ்வளோ ஃப்ரூட் ரோல் அப்படி கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கும் தெரியும். ஒரு வீடியோவில் நிறைய பேர் ஒரு இது தான் அன்பாக்சிங் பண்ணுவாங்க. நான் 1க்கு 3 பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னை பற்றி நினச்சா ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆமாம் இது என்னடா சி இது? ஓ அடித்து தரமாட்டமாக ஆக்கி வச்சுருக்கானுங்களா? நான் கூட என்னடா சி வித்தியாசமாக இருக்கு வச்சேன். அடித்து தரமாட்டமாக ஆக்கி வச்சுருக்கானுங்க அந்த இடத்த. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம பைப்பில் கச்சா கிட்ட போயிட்டு தம்பி கச்சா ஒரு லோல் பண்ணோம். அப்படியே ஒரு நல்ல ஜாமான் கொடுக்க சொல்லிட்டு கேட்டுடலாம். தம்பி கச்சா ரோல் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு கிட்ஸனு இல்லை ட்ராகன் அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரப்பரா என்னடா ரப்பர் கொடுத்து வச்சுருக்கேன். சரி ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த குப்பையை எடுத்து அவனைக்காச்சும் தானம் பண்ணிடலாம். ஸோ நானும் நேரடியாக போய்ட்டு எட்டி போஸை நான் கிரைண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மொக்கா ஃப்ரூட்டு கிடச்சிச்சு. அதை ஸ்டோர் பண்ணியாச்சு. அதோட வந்து இப்போ நான் மொத்த இதையும் வந்து ப்ளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கே போட போகிறேன். எல்லாத்தையும் ப்ளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கு போட்டு ப்ளாக்ஸ் ஃப்ரூட்டை பொண்ணை பவர் ஆக்க போகிறேன். ஓகே நம்ம மேலேயே போட்டாச்சு. இப்போ ப்ளாக் ஃப்ரூட்டுக்கும் ஃபுல்லாக மேலேயே போட்டு ஓகே நான் ஸோ ஸ்டாட்ஸ் எல்லாம் ப்ளாக் ஃபுல்லாக போட்டு மாசா போய் கிரைண்ட் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ. A few minutes later. ஓகே நான் நேரடியாக எட்டி பாஸ் அடிச்சு பயங்கரமாக லெவலாக ஆகி லெவல் 121க்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபோர்ட்ரஸ்க்கு வந்திருக்கோம். மெரைன் ஃபோர்ட்ரஸ் நெதர் பச்சை ஓட்டிட்டு இருக்குமே. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த சீக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 8 பாஸையும் கீல் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நம்ம 8 பாஸ் கீல் பண்ணியிருக்கோம். லெவல் 121 இருக்கும். அதோட நம்ம இந்த வீடியோ HF பாஸை கீல் பண்ணோம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம அடுத்து செட் பாயிண்ட் ஹோமு. ஸோ நானும் நேராக செட் பாயிண்ட் ஹோம் பண்ணிட்டேன். ஸோ இந்த பயப்பில் தான் நம்மளுக்கு அடுத்தது கிஸ்து கொடுக்க போகுது. ஸோ இதோட
நம்ம இந்த கேமில் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய். எல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய் பாய்.